ஹெண்டர்சன் ஹேசல்பாச் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எதுக்குன்னா நம்ம பஃபர் சொல்யூஷனோட பிஹெச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஈக்குவேஷன். தெரியும் நமக்கு பஃபர் சொல்யூஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று அசிடிக் பஃபர், இன்னொன்று பேசிக் பஃபர். அசிடிக் பஃபருங்கிறது எதோட காம்பினேஷன்? வீக் ஆசிட் ப்ளஸ் அதோட சால்ட். அதே போல் பேசிக் பஃபருங்கிறது வீக் பேஸ் ப்ளஸ் அதோட சால்ட். ஈக்குவேஷன் பாருங்கள். pH = pKa ப்ளஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட். அதுவே நம்ம இப்படியும் எழுதலாம். pH = pKa மைனஸ் லாக் ஆஃப் ஆசிட் பை சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஒன்றும் இல்லை, இது சைன் தான் மாறி இருக்குது. இது லாகரிதமிக் ஐடென்டிட்டி தானே. மைனஸ் லாக் ஆஃப் a பை பியை நம்ம என்னென்னு எழுதலாம்? லாக் ஆஃப் ப்ளஸ் லாக் ஆஃப் b பை ஏன்னு எழுதலாம்ல, அதே தான். அதே போல் POHன்னு வரும்போது POH = pKb ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட் டிவைடட் பை பேஸ் கான்சன்ட்ரேஷன். POH அதே போல் லாஸ்ட் டைம் எப்படி நம்ம சைன் மாற்றி எழுதணுமோ அதே போல் இங்கேயும் POH = pKb மைனஸ் லாக் ஆஃப் பேஸ் பை சால்ட். இந்த ஈக்குவேஷனில் pKa அண்ட் pKbங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், அதே போல் பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், அதோட நெகட்டிவ் லாகரிதம், அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனோட லிமிட்டேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. அதே போல் நம்மளோட அந்த ஆசிட் அந்த அதோட சால்ட்டு அப்புறம் பேஸ் அதோட சால்ட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸஸாக இருக்கக்கூடாது. அதே போல் நம்மளோட அந்த பஃபர் ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதோட pH ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 யூனிட் தான் நமக்கு டிஃபராக இருக்கணும். ஆசிட் பஃபராக இருந்தால் அதோட pKa வேல்யூக்கும், அதே போல் பேசிக் பஃபராக இருந்தால் அதோட pKb வேல்யூக்கும். அதை தாண்டி ரொம்ப தூரம் இருக்குது நம்ம பஃபர் சொல்யூஷனோட pHும் அதோட அந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டும் ரொம்ப தூரம் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 யூனிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபெயில் ஆகிடும்.